அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிரான வழக்குகள் தொடர்பான அந்த விசாரணையை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் குறுக்கீடு தொடர்பாக புதிய கூடுதல் மனுவை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. அதாவது பல்கலைக்கழகம் ஆளுநர் அதிகாரம், துணைவேந்தர் தேர்தல் அதிகாரம் தொடர்பான விவகாரத்தையும் சேர்த்து விசாரிக்க கோரி புதிய மனு ஒன்று தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டில் உள்ள சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், துணைவேந்தர் பணியிடம் காலியாக இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்க தமிழ்நாடு அரசு தேர்தல் குழுவை அமைத்தது. இந்நிலையில் UGC தலைவரையும் சேர்த்து தேர்தல் குழுவை அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதே வேளையில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொடர்ந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு ஒரு கூடுதல் மனுவையும் தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுக்கள் அனைத்தும் விசாரணைக்கு ஏற்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு எதிரான வழக்குகளும், ஆளுநர் சட்டங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுப்பதற்கு எதிரான வழக்குகளும் ஒன்றாக இறுதி விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.